வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சில பெரிய பெரிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ரோமன் ரெயின்ஸோட அப்டேட். சிஎம் பங்க் சர்வைவல் சீரிஸில் மேட்ச் பண்ண வர மாட்டாரா? பேட் பெல்ட்டில் கண்டிப்பாக கோடி ரூட் வந்து மேட்ச் பண்ண தான் போகிறாரு. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்போயே கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு WWE மேனேஜரோட ஒரு பர்த்டே அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கண்டிப்பாக நான் வந்துடும். நம்பர் ஒன் என்னென்ன பால் ஹீமன் பற்றி தான். ஏன் இந்த டைமில் நான் பால் ஹீமனை பற்றி பேசுகிறேன்னா, இன்றைக்கி பிறந்தநாளே அவரோடது தான். அதாவது இன்றைக்கி செப்டம்பர் 12 வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிறந்தநாள். அதனால் WWE வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விஷ் பண்ணியிருக்காங்க. WWE சூப்பர் ஸ்டார் சரி எல்லாருமே விஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம சார்பாக நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க, ஹாப்பி பர்த்டே பால் ஹீமன் நானும் கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேனேஜர் அப்படின்னு WWE மேனேஜர், மெயினான மேனேஜர்னால் அது இவர் தான் பிராக் லெஸ்னரை வளர்த்து விட்டதே. அதாவது பிராக் லெஸ்னர் இவரோட இன்ட்ரோக்கு அப்புறம் தான் வருவார் அப்படின்னு மைண்ட் செட் ஆனதே இவர் தான். சிஎம் பங்க்கு நான் ஸ்டோரி பார்த்ததில்ல, ஆனால் பட் எல்லா டைட்டிலுமே இந்த மனுஷன் சுமந்துருக்காரு. இவர் யார் கூடலாம் இருக்காரோ அவரெல்லாம் இப்போதைக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கா. சிஎம் பங்கும் சரி, பிராக் லெஸ்னரும் சரி, நம்ம ரோமன் ரெயின்ஸும் சரி, இவர் கூட யார் மேனேஜிங் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இப்போதைக்கு வந்து பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. இது இவரோட லக்கா என்னன்னு தெரில. இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு WWE தான் இருக்கார். இப்போதைக்கு ஆல் ஆஃப் ஃபேமராகவும் இருக்கார். பட் இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே பால் ஹீமன். ஃபஸ்ட் அப்டேட் யாரை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃபான ரோமன் ரெயின்ஸ் தான். இப்போதைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனில் தன்னோட புது தீம் சாங்கோட வருவாரா, அதாவது கூட பால் ஹீமனோட வருவாரா. ஏகப்பட்ட குழப்பம். இந்த ஸ்மாக் டவுனுக்கு ஏன்டா இப்படி ஹைப் ஏற்றுறீங்கன்னு தான் நான் முதலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பட் இருந்தாலுமே எதுக்காக இந்த ரோமன் ரெயின்ஸ் வந்து ஓடிசி புதுசாக ஒரு தீம் சாங்கில் இருந்தார் சம்மர்ஸ்லாமில். இது வந்து புதுசுலாம் கிடையாது, ஏற்கனவே ரெஸ்ல்மேனியாலாம் போட்ட தீம் சாங் தான். ரெஸ்ல்மேனியா 40 லாஸ்ட்டாக போன மேட்ச்சில் வந்து தீம் சாங் தான் அது. ஆனால் இதுக்கப்புறம் நீ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீம் சாங் எங்களுக்கு வேணாம், அந்தளவுக்கு ஒரு வைப்பு தரல. பழைய தீம் சாங் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலோட வரப்போ வேறு லெவலாக இருக்கும். அது இப்போ பழைய தீம் சாங் வரும், கண்டிப்பாக வரும். இப்போதைக்கு ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ஸ்டோரி முடிகிற வரைக்கும் இந்த தீம் சாங் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய தீம் சாங் வந்து பார்க்கலாம். அப்போ எப்போனா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு சாம்பியன் எடுத்தாருன்னா அந்த பழைய தீம் சாங் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த பழைய தீம் சாங் எதுக்காக செய்யப்பட்டதுன்னா, ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் எடுத்து அந்த டைட்டிலை வச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த என்ட்ரன்ஸுமே செதுக்கியிருப்பாங்க ரோமன் ரெயின்ஸ் வச்சு. எதுக்காக ரோமன் ரெயின்ஸ் இவ்வளோ தீம் சாங் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அது காரணம் என்னென்னா, நம்ம ஃபியூச்சர் ஆஃப் WWE அப்படின்னு யாரும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான். அவர் பண்ணாத சாதனையே கிடையாது. அதுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணம் தான். அவருக்கு இன்னும் எத்தனை தீம் சாங் வேணால் போடலாம். நீங்கள் சொல்லலாம் ரோமனுக்கு ஜாலர் அடிக்காதாருன்னு, அது உண்மைதாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் டூ சர்வைவல் சீரிஸ் வார் கேம் பற்றி தான். சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓஜி பிளட் லைன் வாசஸ் நியூ பிளட் லைனுக்கான ஒரு வார் கேம் மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, சிஎம் பங்க் வாசஸ் குந்தருக்கான ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ WWE சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து சிஎம் பங்கை ஒரு இப்போதைக்கு பேட் பில்டில் வரைக்கும் தான் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் நாங்கள் அட்வர்டைஸே பண்ணலை, நீங்கள் தான் ஒன்று கிரியேட் பண்ணாதீங்க, அவங்களே இதை சொல்லிட்டாங்க. ஏன் இருந்தாலும் நீங்கள் வந்து சிஎம் பங்க் வந்து எப்படினாலும் டைட்டில் வந்து டைட்டில் வந்து அவர் சாம்பியன் ஜெயிக்கணும் தான் வந்தார் இந்த WWEக்குள்ளேயே. ஆனால் அதை வந்து வின் பண்ணார். ஆனால் இப்போ கிடையாது. எல்லாருமே என்ன சொன்னாங்க, குந்தர் வாசஸ் சிஎம் பங்கான மேட்ச் வந்து சர்வைவல் சீரிஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது நடக்க சான்ஸ் இல்லை, கம்மி தான் ரொம்ப. நீங்கள் யாருமே, அதாவது சிஎம் பங்கோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூக்கு அப்புறம் வேறு எப்படி ஸ்டோரி மாறும்னு WWEயாலே இன்னும் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னும் தெரியவில்லை. மேபி அவர் சாம்பியன்ஷிப் போகலாம். அது வந்து ரெசல்மேனியா அப்போ தான் இருக்கும். ரெசல்மேனியா இல்லை ராயல் நம்பர் அந்த மாதிரி தான் அகைன் வின் பண்ணி வேணால் டைட்டிலுக்கு போகலாம். அப்படி தான் போவாங்க சிஎம்முக்கு எடுத்தோன்னே. ஏன்னா இப்போதைக்கு குந்தர் கூட யார் மோதினாலும் அவர் அடிச்சு தூக்கி சாத்திக்கிட்டு இருக்காரு. அவர் கூட இப்போதைக்கு மோதினாருன்னா கண்டிப்பாக சிஎம் வந்து தோற்று தான் போவார்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்பர் த்ரீ பேட் பிளட் பற்றி தான். இப்போ பேட் பிளட்டில் கண்டிப்பாக கோடி ரோட் வந்து மேட்ச் பண்ண தான் வராது. எதனாலனா, பேட் பிளட்டு அங்கே எங்கே நடக்குது, ஜார்ஜியாவில் யூஎஸ்ல நடக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோடோட ஹோம் டவுனு. ஏன்னா ஏகப்பட்ட மேட்ச்சில் கோடி வந்து மேட்ச் பண்ண வைக்கிறாங்க, ஏகப்பட்ட மெயின் ஈவெண்ட்டில். பட் அவர் ஹோம் டவுன்லேயே மேட்ச் பண்ண வைக்கலன்னா ஹோம் டவுன் மக்கள்லாம் கதறிடுவாங்க. கண்டிப்பாக மேட்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று என்னென்னா, பேஷிந்தா பர்னியில் கெவின் ஓன்ஸ் வர்சஸ் கோடி ரோடுக்கான ஒரு மேட்ச் நடந்துச்சு. எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அகைன் பார்ட் 2 நடக்க போகுதுன்னு. மேபி அதோட நடக்கலாம். அந்த ஸ்டீல் கேஜ் எல்லாம் மேட்ச், அந்த ஸ்டீல் கேஜில் ஒரு சில செக்மெண்ட்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறமா கோடி வந்து தன்னோட பெல்ட்டை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது வேணால் கெவின் ஓன்ஸ் அட்டாக் பண்ணலாம். அது போக இல்லைன்னா இன்னொன்று சொல்லப்படுது. அதாவது லாஸ்ட்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் கோடி வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பார் சோலோ சிக்கோவால் ஜாக்கா ஃபாட்டியை. நீ சோலோ சிக்கோவான ஜாக்கா ஃபாட்டிக்கு வேணால் ஒரு ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். மேபி அந்த டைமில் வேணால் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி வர்சஸ் ஜாக்கா ஃபாட்டிக்கான ஒரு மேட்ச் வந்து நடக்கலாம். இது வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் தான்.
ஆனால் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் பிளட் லைன் வந்து சொதப்பிடுவாங்க. பிளட் லைன் வந்து பார்த்திங்கன்னா அடித்து அட்டாக் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச் வந்து நடக்க விட மாட்டாங்க. ஏன்னா ஜாக் ஆஃப் பார்ட்டி வந்து க்ளீனாக தோக்கடிச்சாங்கன்னா WWE இருந்து ஜாக் ஆஃப் பார்ட்டி கூட்டின ஐப்பு ஃபுல்லாக மொத்தமாக இறங்கிரும். கண்டிப்பாக இந்த மேட்ச் நடக்காதுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இது வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் தான். இந்த பக்கமாலேயும் பார்த்தாலும் ஏன்னா கோடி ரோடுக்கு இப்போதைக்கு ஆப்போனன்ட் செலக்ட் பண்ணல. ஸோ ஓகே, நம்பர் 4 என்னென்னா NXTயில் எதுக்காக பிளட் லைன் வந்தாங்கன்னு இப்போதைக்கு ஒரு ஃபுல்லாக ஒன்று வந்துருச்சு. எதுக்காகனா பிளட் லைனில் 2.0 வந்து பார்த்திங்கன்னா WWE ஏற்றின ஹைப்பு அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ரீச் ஆகலை. ஏன்னா சோலோ சீக்கோவா ஓகே ஒரு ஆவரேஜ் தான். ஜாக் ஆஃப் பார்ட்டி வந்து பவர்ஃபுல்லு. மித்த எல்லா சூப்பர் ஸ்டாருமே டாமோட்டோங்க வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹையில் இருந்தார். ஆனால் இப்போ வந்து டேங்கலோவாக காமெடி பீஸாகவே ஆக்கிட்டாங்க. அதனால தான் இந்த பிளட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆகணும். அதுக்காக தான் ஒவ்வொரு இடமா கூட்டு போய் அவங்களோட ஃபேன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறாங்க. இப்போ ஸ்மாக்டவுன் எப்படி US நெட்வொர்க்கில் போகுதோ அதே மாதிரி NXT வந்து பார்த்திங்கன்னா CW நெட்வொர்க்கில் போகுது. அதுக்காக அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம CM Punk வந்து உள்ளே வர போகிறாரு NXTக்குள்ளே. அது போக இல்லைன்னா மிஸ் டிவி வந்து நடக்க போகுது. அக்டோபர் 1 CM Punk அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் இன்ட்ரோ கொடுக்க போகிறாரு. அடுத்த வர NXTயில் வந்து ராண்டி ஓட்டன் இருக்க போகிறாரு. ஓகே, நம்பர் 5 என்னன்னா ஜே உஸை பற்றி தான் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ வந்து சொல்கிறாங்க WrestleMania 40ல் ஜிம்மி வர்சஸ் ஜேக்கான மேட்ச் வந்து நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் போடலை, இந்த மேட்ச்சை நாங்கள் பண்ணலை, இதுக்கு முழுக்க வரமே ஜே அண்ட் ஜிம்மி தான். அவங்க தான் ஜனவரி மாதம் ஒரு இன்டர்வியூவில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களை பொறுத்தளவுக்கு ட்ரீம் மேட்ச் என்னன்னா ஜே வர்சஸ் ஜிம்மி அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடணும், அதில் 2 பேரில் யார் பவர்ஃபுல் அங்கே வந்து தெரிய வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. WWE பிளான் என்னன்னா ஜே வர்சஸ் குந்தருக்கான மேட்ச் தான். அங்கே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஜே உஸை யார்கிட்ட கொடுத்துட்டாருன்னா நம்ம செமிசைன்ட்ட கொடுத்துட்டோம். ஹானர் யூஸான அவர்கிட்ட கொடுத்து டீத்ரோன் பண்ண வச்சிட்டாங்க. அதாவது குந்தரை தோக்கடிச்சது செமிசைன் தான். இப்போதைக்கு குந்தரை தோக்கடிக்க போகிறாரா என்னென்னு தெரியல. வேர்ல்டு வைட் டைட்டில் மேட்ச் பண்ண போகிறாரு. அடுத்தவன் ராவ கூட இருக்கலாம். ஆனால் இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து லாஸ் தான் ஆவார். ஏன்னா அவருக்கு ஒரு ஸ்டோரி, பிக்கர் ஸ்டோரி வந்து பெரிய லைன்லேயே இருக்குது. அதாவது ஓஜி பிளட் லைனில் ஜாயின் பண்ணணும் அவர் ஜே உஸோவும், அதுக்கு தனி ஸ்டோரியே இருக்குது. ஸோ ஓகே, நம்பர் 6 ஃபைனல் அப்டேட் ராண்டி ஓட்டன் பற்றி தான். வைப்பர் ராண்டி ஓட்டன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆனது பெஸ்ட் பேரியல் மேட்ச்சில் வின் பண்ணுவார். அப்போயாவது அவருக்கு டைட்டில் கொடுப்பாங்க பார்த்தா இந்த வருஷமே அவருக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். வருஷத்தில் எல்லா மெயின் மேட்சுமே தோத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு நார்மல் ஸ்மாக்டவுன் இந்த மாதிரி மேட்ச்சில் மட்டும் தான் வின் பண்ணுறாரு. ஸோ ஓகே, இப்போ தோத்துக்கப்புறம் அவர் நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா ஸ்மாக்டவுனுக்கு தான் திருப்பி அவர் பெட்டி ராலேருந்து பெட்டி எடுத்துட்டு ஸ்மாக்டவுனுக்கு தான் போக போகிறாரு. அங்கே ஸ்மாக்டவுனில் ஒரு மேட்ச் இருக்குது. கெவின் ஓவன்ஸுக்கு ஆப்போனண்ட் இல்லை. கண்டிப்பாக அது யாராக இருக்கும் தெரியும் உங்களுக்கு, ராண்டி தான். ராண்டி அண்ட் கெவின் ஓவன்ஸ் வாசஸ் ஆஸ்திரேலியா கிரேசன் வாலருக்கான மேட்ச். இதுக்கப்புறமாச்சு ராண்டியை ஒரு எத்தனை வாட்டரா இந்த ரெக்வஸ்ட் கேட்குறது மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா ராண்டியை இப்போ தான் டைட்டில் இன்னும் கோடி வர்சஸ் ராண்டிக்கான ஒரு மேட்ச் இருக்குது. எல்லோரும் நிறைய ட்ரீம் மேட்சாக இப்போதைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச் நடந்தாலும் கண்டிப்பாக ராண்டி தோக்க தான் போகிறாரு. ஏனே தெரில, ஏன் WWE இந்த மாதிரிலாம் மேட்ச் புக் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியலை. ஸோ ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஒயிட் 6ஓட அப்டேட் என்னன்ட்டு, அது இன்றைக்கி நைட் வீடியோவில் போகிறேன், மறக்காம மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.